எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் சண்டே ஈஸ்டர் இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஈஸ்டருக்கு அடுத்த நாள் அதாவது மண்டே போப் இறந்துட்டாங்க. போப்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கிறிஸ்டியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, கிறிஸ்டியனில் ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ, ப்ரொட்டஸ்டன்ட் இப்படின்ட்டு நிறைய பிரிவுகள் உண்டு. ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேளாங்கண்ணிலலாம் இருக்கக்கூடியது, பெசநகரில் இருக்கிறதெல்லாம் ரோமன் கேத்தலிக் அதிலலாம் வரும். அதுக்கு ஹெட்டுன்னு சொல்கிறதா இந்த போப் அப்படின்னு சொல்கிறது. போப் ஃப்ரான்சிஸ் பேரின் வந்திருந்தாங்க 2022. அதுக்கு சின்ன வீடியோ இது. 2022 நவம்பரில் எங்களுக்கும் இதை போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சிது. பஹ்ரைன் ரொம்ப சின்ன கண்ட்ரி, அதனால் இங்கே எங்கேனாலுமே ஈஸியாக போயிடலாம். இதே போப் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தால், இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரினா கன்னியாகுமரியிலேருந்து இப்போ மேபி அவங்க மெட்ராஸ் இல்லைனா வேறு எங்கேயாச்சும் டெல்லி அந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு போய் பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாட்டு இருக்கும். இது எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அவங்கள நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு குடுப்பனை மாதிரி தான் இருந்தது. இன்னும் அவங்களுக்குள்ள இங்கே மெமரபிள் மாஸ் வச்சுருந்தாங்க. அவங்க இறந்த இது அவங்களுக்கு வயசு ஆக்சுவல் 88 வயசு ஆகுது. எத்தனை வயசு இருந்து ஒருத்தவங்க போனாலுமே நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அவங்களுக்குன்னு வெனஸ்டே இங்கே பஹ்ரைனில் மெமரபிள் மாஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கு தொடர்ச்சி அப்படி பார்த்துட்டே இருங்க. இதில் பஹ்ரைனில் தமிழ், மலையாளம், பிலிப்பினோ, அரபிக் இப்படின்ட்டு நிறைய லாங்குவேஜ் உள்ள ஃபாதர்ஸ் இங்கே இருப்பாங்க. ஃபாதர்ஸ்னால் ப்ரீஸ்ட். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாஸ் வச்சாங்க. நான் உள்ளாடி என்ட்ரு பண்ணினேன். இதெல்லாம் இருந்தது. நான் அதெல்லாமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா, இதுக்கு மாஸ் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும். அதை பார்த்துட்டே இருங்க. Jorge started humanities in Chile before returning to Argentina, where he earned a degree in philosophy from the Colegio Maximo San Jose. He later taught literature and psychology. You descendants of Abraham. To the disciples, they saw and they meet Jesus. This episode of the disciple of Emmaus are very known. Let us pray to the Lord. The goodness of charity, together with Elder of Bishop and Elder. Remember your servant, O Francis. மாஸ் முடிஞ்சோடனே போப் ஃப்ரான்சிஸ் பஹ்ரைன் வந்திருக்கும் போது எடுத்த இந்த வீடியோஸ் சர்ச்சில் போட்டிருந்தாங்க. பஹ்ரைனில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவங்கள பார்த்தது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இதாகவே இருந்தது. அவங்க இங்கே வரும்போது 85 வயசு அவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி போப் ஆவாங்க அப்படின்னா, போப்புன்னு சொல்கிறவங்க இட்டாலி, வேட்டிக்கன் அங்கே தான் இருப்பாங்க. ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் இவங்க எல்லாருக்குமே ஹெட்டு போப் தான். எப்படி போப் ஃபஸ்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரீஸ்ட், ஒவ்வொரு சர்ச்லேயும் ஒவ்வொரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மேரேஜெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் அதில் இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாட்டு பிஷப் அப்படின்னு இருப்பாங்க.
அப்புறம் கொஞ்சம் 2-3 டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்ந்து வந்து ஆர்ச் பிஷப், அப்புறம் கர்தினால் இந்த மாதிரிலாம் இருக்கும். கர்தினாலுக்கு அப்புறம் தான் அந்த போப் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு 75 இயர்ஸாக இருக்கும்போது தான் இவங்க வந்து கர்தினாலாட்டு செலக்ட் பண்ணாங்க. போப் வந்து அவங்களுக்கு அடக்கம் வந்து சாட்டர்டே இருக்கும். வேட்டிக்கன் டிவி, வேறு ஏதாவது டிவியில் உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். நல்லாயிருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு. நம்மளும் கடவுள்கிட்ட 88 வயசு வரை அவங்கள போல் நம்மளும் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள்கிட்ட நம்மளும் நமக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லா ரிலீஜனுமே இங்கேயுமே எல்லா ரிலீஜனுமே இங்கே வந்து வந்திருந்தாங்க. முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் இந்த மாதிரி எல்லா ரிலீஜனுமே நமக்கு வந்து நல்லது தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதில் வந்து கிறிஸ்டியன் மட்டும்தான் நல்லது சொல்லியிருக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. கடவுள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே அதில் ஒன்று சொல்லுவாங்க பைபிளெல்லாம், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் மலையை வந்து நம்ம தள்ளிடலாம் அப்படின்ட்டு. நம்ம கடவுள்கிட்ட நம்பிக்கையாக இருப்போம், நமக்கு எப்போவுமே நல்லது நடக்கணும் அப்படின்னே. இன்னும் மாஸ் முடிஞ்சிட்டது. இதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதில் இதுலேயுமே நிறைய பேர் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிறைய லீடர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க இங்கே. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அதில் எழுதிட்டு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. கண்டோலன்ஸ் இதுக்கப்புறம் அப்படி தொடர்ச்சியாக பாருங்கள். நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாததுக்காகவும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இதில் வந்து உள்ள ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக பாருங்கள். போப்பை நார்மலாகவே போப்பாண்டவர் அப்படின்னும் பழைய காலத்துலேருந்தே சொல்லுவாங்க. இங்கே அவங்களுக்கு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, எல்லோரும் போய் அதை வந்து முத்திட்டாங்க. இன்னும் அவங்களுக்குள்ளது எல்லாமே அப்படி தொடர்ச்சியாகிட்டே இருக்குது. இது வந்து ஃபாதர்ஸ் எல்லாருமே அதில் அட்டன் பண்ணவங்க தான் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. அவங்களுக்குனும் போப்புக்கணும் இது பெரியஸாக ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பூ கேண்டில் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து பிஷப் தான் ஆக்சுவலி இங்கே மாஸ் வச்சுருந்தாங்க. இங்கே கல்ஃபுக்குனும் பாரினில் இங்கே ஒரு பிஷப் இருக்காங்க. இவங்க இதுதான் அந்த நோட் புக். அந்த நோட்டில் வந்து கண்டோலன்ஸ் வந்து எல்லாருமே போய் எழுதிக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும், நமக்குமே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே இதை பார்ப்பீங்கள்ல, அதனால் நானும் இதை அட்டன் பண்ணால எனக்கும் அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ எனக்கு முடிஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் ஃபோட்டோஸும் இதிலேருந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது நமக்கு ஒவ்வொரு ரிலீஜன் ஒவ்வொரு இதுவுமே நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நல்லாயிருக்கும்ல.
உங்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டர்ஸ் நன் இருப்பாங்கல்ல, ஃபாதர்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரீஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி நன் அவங்களும் இருப்பாங்க சிஸ்டர்ஸ்னும். உங்களுக்கு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் அதெல்லாம் தெரியும். ஸ்டெல்லா மேரிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சென்னை எல்லா இடத்துலையுமே கான்வெண்ட் ஸ்கூல் அதெல்லாம் இருக்கும். அவங்களும் இந்த சிஸ்டர்ஸ்லாம் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேயுமே மௌன மடம் அப்படிலாம் கூட சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க யார்கிட்டையுமே பேசலாம் மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணாமலே இந்த மாதிரி கடவுளுக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி கடவுளுக்கு இதில் அவங்களுக்கே அவங்கள அர்ப்பணித்து அதில் ப்ரேயர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதில் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன ஃபீல்டு எடுத்துக்கிட்டால் மேரேஜோ ப்ரீஸ்டோ எதை எடுத்துக்கிட்டாலுமே மனுஷன் எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். கடவுளாக இருந்தாலுமே எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நம்ம எல்லா ரிலீஜன்லையுமே நம்ம கடவுளுக்கெலாம் நிறைய கஷ்டம் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.